வணக்கம். சக்தி உபாசகர். இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, வாகன தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவதுங்க, ஒரு வாகனத்தில் தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னாங்க, அவர்களுக்கு வந்துங்க அடிக்கொருக்காக அந்த வாகனங்கள் பழுதுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு செலவுகள், விரயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும், அல்லது சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். 2 சக்கர வாகனமானாலும் சரி, பெரிய மோட்டார் வாகனமானாலும் சரி, சில பேர்த்துக்கு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தோம்னாங்க, அதுல ஒரு பழுதுகள், ஏதாவது ஒரு ரிப்பேர் அதுக்கு விரைய செலவுகள் அப்படின்னு சொல்லி உண்டாக்கி கொண்டே இருக்கும். இதுல இருந்து அவங்க மீண்டு எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்ங்க. அதாவது பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. பந்தம் அப்படின்னாங்க, பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அந்த பந்தம் மொத்தம் 6 வகைப்படும். அந்த 6 வகையான பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, சாஸ்திர பந்தம், ரத பந்தம், மயூர பந்தம், சதுரங்க பந்தம், கமல பந்தம், துவிநாக பந்தம் அப்படின்னு சொல்லிட்டுங்க 6 விதமான பந்தங்கள் இருக்குங்க. சரிங்களா? அந்த 6 விதமான பந்தங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, பந்தம் அப்படின்னா எந்திரங்கள். அதாவதுங்க, சதுரங்க பந்தம், அதாவது சாஸ்திர பந்தம், அது ஒரு சக்கரம். இப்ப உதாரணத்துக்கு இந்த 6 பந்தங்கள் ஒன்றாக இருக்குங்க. வீடியோக்கு சரியா தெரியுதா என்னன்னு தெரியல, பாருங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 6 விதமான பந்தங்களும் இருக்கும். இது நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுது. இது இல்லைங்க, ரத பந்தம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, இந்த 6ல இருந்து 2வது பந்தம் அப்படிங்கிறத ரத பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரத பந்தம் அப்படிங்கிறதுங்க, இந்த ரத பந்தம் இந்த 6லிருந்து 1 தனியாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் ரதபந்தம். இந்த ரதபந்தம் நாம ஒரு முருகன், இது முருகப்பெருமானுக்கு, அதாவது இந்த 6 வகையான பந்தங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க, முருகப்பெருமானுடைய இதற்காகத்தான். அதாவது முருகப்பெருமானை மையமாக வைத்துத்தான், முருகப்பெருமானுடைய திருவருளின் காரணமாகத்தான், திருவருளினால்தான் பாம்பன் சுவாமிகள் இந்த பந்தங்களை நம்ம அந்த உலகுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல இந்த ரத பந்தத்தை நாம உபயோகம் செய்யும் பொழுது நமது வண்டி வாகனங்கள் பழுதில்லாம இருக்கும், பழுதடையாமல், நம்மளுக்கு விரைவு செலவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கும், அல்லது அசம்பாவிதங்கள் நடப்பதை தடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னாங்க, அந்த தொழில்ல இல்ல, எது இந்த 2மே இல்லை, ஆனால் அந்த தொழில்ல, வாகன தொழில நம்மளுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னாங்க, நம்மளுக்கு இந்த ரத பந்தத்தை நம்மளுடைய வாகனத்துல வச்சு அதற்குன்னு ஒரு தூப தீபங்கள், ஒரு பூ வச்சு அதற்குன்னு வழிபாடுகள் செய்யப்படும் பொழுது நம்மளுக்கு அந்த வாகன தொழில் மேன்மை அடையும். அது போக பார்த்தீங்கன்னாங்க, நம்ம 2 வீலர்ல, அதாவது 2 சக்கர வாகனங்கள்ல போகும் பொழுது அடிக்கொருக்க யாராவது இடிச்சிடுறாங்க, இல்ல நாமளாக விழுந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறவங்களும் நம்மளுடைய 2 சக்கர வாகனத்துல இந்த ரத பந்தத்தை வச்சு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் முற்றிலும் களையப்படுகிறது. இந்த ரத பந்தம் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பூஜா ஸ்டோர் அல்லது ஆறுபடை வீடுகளிலும் இருக்கக்கூடிய பூஜை சாமான கடை, பூஜை ஸ்டோர்ல எல்லா பக்கமுமே கிடைக்குதுங்க. முருகப்பெருமானுடைய கோவில்கள்ல இருக்கக்கூடிய பூஜா ஸ்டோர்ல கிடைக்குதுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னாங்க, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த ரத பந்தம் உங்களுக்கு நிச்சயமாக அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் பார்த்தீங்கன்னாங்க, நம்மளுடைய சக்தி உபாசகர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.